நமஸ்காரம். மார்கழி மாதம் காலை கோயிலுக்கு சென்றால் சுட சுட பொங்கல் கிடைக்கும். 30 நாட்களும் பொங்கல். பொங்கல் என்பது ஒரு பொதுவான சாமானியமான பிரசாதம் தானே. அதை காட்டிலும் சர்க்கரை பொங்கல், அக்காரடிசல், கல்கண்டு பொங்கல் இதெல்லாம் ஒரு புறம். மற்றொரு புறம் புளியோதரை, மிளகு சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் இதெல்லாம் எல்லாருக்கும் பிடித்த பிரசாதங்கள். எதுவும் இல்லையானால் பொங்கல் ரொம்ப காமன். இப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆகமங்கள் அவ்வளவு சாதாரணமாக அதை சொல்லவில்லை. பெருமானுடைய ஆராதனை வழிபாட்டு முறையை இப்படி செய்ய வேண்டும் என்று கூறுபவை ஆகமங்கள். அதிலே முத்கான்னம் என்பதை பற்றி பெருமையாக சிறப்பாக பேசப்படுகிறது. முத்கம் என்பது பச்சை பயிரை குறிக்கும். பச்சை பயிரில் இருக்கும் பச்சை தோலை நீக்கி உடைத்தால் அதுதான் பாசிப்பருப்பு, பயத்தம்பருப்பு. அரிசியும் பயத்தம்பருப்பும் நெய்யும் சேர்த்து செய்யப்படுவது பொங்கல். இந்த மார்கழி மாதத்து பொங்கலின் சிறப்பை ஆகமம் கூறுகிறது. அகஸ்தியர் இப்படி கூறுகிறாராம்: தனுர்மாச அர்ச்சனஞ்செய்வ பூஜையேத் புருஷோத்தமம். புருஷோத்தமனான பெருமானை தனுர்மாசத்தில் பூஜிப்போம். உத்தமம் திரிசதம்பாரம் மத்தியமம் திசதம் பவேத். அதமம் சதபாரஞ்ச நிஸ்துவசா முத்க சஞ்யுதம். முத்கம் பச்சைப்பயிர் எடுத்துக்கொள், நிஸ்துவசா அதனுடைய தோலை நீக்கிவிடு, அதற்கப்புறம் இந்த அளவை எடுத்துக்கொள்னு சொல்லுகிறார். அரிசியோடு இந்த அளவை சேர்க்க வேண்டும். கோ கிருத்தேன சகிதம் திரிவிதஞ்ச பிரகீர்த்திதம். பசு நெய்யை அதில் சேர்த்துக்கொள். ததர்த்தம் வா யதா விபவ விஸ்தரம். எத்தனை மடங்கு அரிசி, எத்தனை மடங்கு பயத்தம்பருப்பு, எத்தனை மடங்கு நெய், அது அவரவருக்கு பிடித்தா போலே, ருச்சிக்கு தகுந்தா போலே சேர்த்துக் கொள்ளலாம். யத்கிஞ்சிதபி நைவேத்தியம் தத்தாது யத்யாது பக்தி ரசாச்சுதம். இப்படிப்பட்ட முத்கான்னம் பொங்கலை பண்ணு. ததன்னம் மேருணா துல்லியம் அனந்த பலதம் பவேத். அந்த அன்னம் மேருமலைக்கு சமானமானது, மிக உயர்ந்தது, சிறப்பான பலனை கொடுக்கும். மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் பொங்கலை சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி அது சொல்லுகிறது. ரொம்ப எளிமையான பொங்கல். நாம் அவ்வப்போது அவசரத்துக்கு வேண்டுமானால், ரொம்ப அவசரம் என்றால் உப்புமா, அது இதில் எடுக்கப்படவில்லை. கொஞ்சம் நேரம் சரி என்றால் பொங்கல். இதில் நாம் எல்லாம் பொங்கல் பண்ணும்போது பயத்தம்பருப்பு சேர்க்கிறோம். ஆனால் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்கு அதை பச்சை பயிராகவே சேர்த்து, அரிசி, பச்சை பயிறு, அதுதான் பருப்பின் இடத்தில், அத்தோடு நெய், இதை ஒரு தனி விகிதத்தில் செய்து சபரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதன் ருசியே தனி. அந்த பிரசாதம் கிடைப்பதே அரிது. இப்படிப்பட்ட முத்கான்னத்தை பகவானுக்கு தினப்படி சமர்ப்பிப்பாய் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எப்படியுமே நாம் அரிசிச்சோறு சமைக்க போகிறோம். குழம்பு, சாற்றுமுது, அதாவது ரசம், கரியமுது இதெல்லாமும் செய்கிறோம். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் தனித்து விடியற்காலையில் 6 மணிக்கு முன்பாக பொங்கல் பண்ணி ஆராதனம் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும். இது வீட்டிலேயே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிறது.
தனுர்மாச திருவாராதனம் மிக சிறப்பு வாய்ந்தது. சரி, அது வேற தனியாக ஒன்று பண்ணி அப்புறம் பொது சமையல் பண்ணி இத்தனை முடியுமா? இருக்கட்டுமே, பொங்கலையே பண்ணிவிட்டு அந்த பொங்கலில் குழம்பு, கரியமுது, மோர் குட்டி கொண்டு சாப்பிட்டால் என்ன? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பொங்கலுக்கு சாஸ்திரம் சிறப்பு சொல்லுகிறது. இதோ மார்கழி மாதம் வந்துவிட்டது, ஆண்டாள் ஆசைப்பட்டதை செய்ய போகிறோம். 30 நாட்களுமே பொங்கல் தானா என்றால் அதில் சற்று மாறுபாடு உண்டு. தினப்படி பொங்கல், 16ஆம் பாட்டு நாயகனாய் நின்ற சர்க்கரை பொங்கல், உந்துமதகளித்தன் 18வது பாட்டு புளியோதரை, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா 27வது பாட்டு அக்காரவடிசல், 28வது பாட்டு கரவகள் பின் சென்று, அது தத்யோதனம், அதாவது தயிர் பிரசாதம். இப்படி பல வகைகள். கடைசியா சங்கராந்தி பொங்கல் அன்றைக்கு மீண்டும் சக்கரை பொங்கல், பால் சக்கரை பொங்கல். இப்படி சில சில நாட்கள் விசேஷமான பிரசாதம். ஆனால் 30 நாட்களுமே பொங்கல். அதனால் சற்று சிந்தியுங்கள். எப்படியும் பொங்கல் நமக்கு பண்ண தெரியும். அதில் பெருமான் இப்படி விசேஷமான ஒரு ஆசை வைத்திருக்கிறார். ஆகமங்கள் வேற சொல்லுகின்றன. நம்ம பெரியோர்களெல்லாம் வீட்டில் தினப்படி பண்ணி இருக்கிறார்கள். நமக்கும் பிடிக்கும். அனைத்தும் கைகூடித்தானே வருகிறது. இதன் பெருமையை குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லி இந்த மாதம் பண்ணி பார்க்கலாமே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.